ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்லா மொறுமொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமை மாவு போண்டா தாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப குறைவான நேரத்தில் குறைவான பொருட்களை வச்சு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி, எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே அளவு தயிர், புளிக்காத தயிர் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் 2 இல்லைன்னா 3 சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து நம்ம அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அதோட ஒரு பெரிய வெங்காயம் எவ்வளோ பொடியாக நறுக்கி கட் பண்ண முடியுமோ சேர்த்துக்கோங்க. 2லிருந்து 3 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 10 போல் புதினா இலைகள். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது போக 1 கொத்தளவுக்கு மல்லி இலை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம கடலை மாவில் தான் அடிக்கடி போண்டா செய்வோம். அதை விட இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக மாவு போட்டோன்னே இப்படி மேலே வரணும். அப்போ தான் எண்ணெய் கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் மாவோட ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் தீஞ்சு போயிடும். ஒரு சைடு வெந்ததும் எல்லாத்தையும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். நம்ம கடையில் ரெடிமேட் பஜ்ஜி மாவு, போண்டா மாவெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணோன்னா அது ஒரு சிலருக்கு சேராது. அதனால் இந்த மாதிரி கோதுமை மாவில் போட்டு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தி கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.